ஹாய் சில்ட்ரன், பகுபத உறுப்பிலக்கணத்தோட தொடர்ச்சி. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரே ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கான பல வார்த்தைகள். கேட்டால், கேட்ட, கேட்டு, கேட்டேன், கேட்டாய், கேட்டோம், கேட்டீர். இப்போது இந்த கேட்டால் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை எடுத்துக்கலாம். இது என்ன ஆக்ஷன்? கேட்கறது அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன். இப்போ அந்த கேட்கறதுங்கிற அந்த ஆக்ஷனை உங்கள் முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்து செய் அப்படி சொல்லணும். இதுதான் பகுதி, ஆர்டர் பண்ணுறது. ஒரு ஆக்ஷனை முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லணும், செய் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறது. அப்போ கேட்டால் அப்படிங்கிறது ஆக்ஷன், கேட்கறது. அதை முன்னாடி இருக்கிறவங்கள செய் அப்படின்னு சொன்னால் கேள். அப்போ அந்த கேள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் கொஸ்டினில் பார்த்தா கேட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த இட்டை தனியாக எடுத்து போட்டுப்போம், ரைட்? இந்த ஆக்டிங், அதாவது ஆக்ஷன் வேர்டோட ஆர்டர் பண்ணுற மாதிரி எழுதுறது தான் பகுதி. அதில் பாருங்கள், இட்டானது விகாரம்னு போட்டிருக்கோம். ஏன்னா புணர்ச்சியில் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு படிச்சிருப்பீங்க. இயல்புனா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. விகாரம்னா ரெண்டு வேர்டு ஒன்று சேரும்போது தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 சான்ஸ் இருக்குது. ஒன்று புது எழுத்து சேரும், இல்லை இருக்கிற எழுத்து வேறு எழுத்தாக மாறும், இல்லைன்னா இருக்கிற எழுத்து கெட்டு போயிடும், டெலீட் ஆகிடும். இதுக்கு தான் விகார புணர்ச்சின்னு பேர். அப்போ இந்த இடத்துல தான் ஆக்சுவல், பட் அது இட்டா மாறி இருக்கு. அதனால தான் இட்டானது விகாரம். தட் இஸ் விகார புணர்ச்சியோட கேட்டகரி. தென் மிச்சம் இருக்கிறது என்ன? டால். டால்ங்கிறத என்ன பண்ணோன்னா, உயிர் தனியாக மெய் தனியாக பிரிக்கணும். ஓகே, மெய் தனியாக உயிர் தனியாக. இப்போ டா அதை இல்லை பிரிக்க முடியாது, இல்லை ஆல்ரெடி மெய். பட் டாவை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? இட்டு ப்ளஸ் ஆ பிரிச்சுட்டு அந்த ஆ பக்கத்தில் அந்த மெய்யெழுத்து இல்லை சேர்த்துக்கணும். அப்போது இட்டு ப்ளஸ் ஆல். எப்பயுமே ஒரு வேர்டில் கடைசியில் வர உயிர்மெய் எழுத்தை நாம் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, மெய் தனியாக உயிர் தனியாக. அந்த மெய் தான் காலம் காட்டும். ஏன்னா இப்போ கவனிச்சு பாருங்கள், கேட்டால் அப்படிங்கிற அந்த டால்ங்கிற அந்த இடம் தான் உங்களுக்கு இறந்த காலம்னு மென்ஷன் பண்ணுது. இதே பாருங்களேன், கேட்பால் அப்படின்னா பால்ங்கிற இடம் ஃப்யூச்சரை மென்ஷன் பண்ணுது. கேட்கிறான், கிரான் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட் அந்த இடம் தான் நிகழ்காலத்தை மென்ஷன் பண்ணுது. ஸோ அந்த உயிர் தனியாக மெய் தனியாக பிரிக்கும்போது வரக்கூடிய அந்த மெய் காலம் காட்டும். அதனால்தான் இந்த இடத்துல இறந்த கால இடைநிலை அப்படின்னு எழுதணும். மிச்சம் என்ன இருக்கு? ஆள்ங்கிறது என்ன? நம்ம அந்த வேர்டை பார்த்தாலே தெரியும். வாட் ஜெண்டர் இஸ் தட்? பெண்பால். அப்போது அப்புறம் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். முடிஞ்சு போன ஒரு வேர்டு, ஆக்ஷன் ஃபினிஷ்ட். ஸோ வினை முற்று. கேட்டால்ங்கிறது பெண், அந்த பெண் பண்ண ஆக்ஷன் ஃபினிஷ்ட். ஸோ பெண் பால், வினை முற்று, விகுதி. இவ்வளோதான் இந்த வார்த்தையை பிரித்ததுக்கான இது. சரியா? இப்போ இதையே நீங்கள் கேட்ட அப்படிங்கிறத பிரிக்கும்போது பாருங்களேன், அதே தான், கேள் ப்ளஸ் இட்டு வரைக்கும் அதே தான். ஆனால் லாஸ்ட்டாக ஆல், அதுக்கு பதிலாக வரும், இட்டு ப்ளஸ் ரைட்? அப்போது இந்த அப்படிங்கிறது என்ன விகுதி அப்படின்னு கேட்டால், இப்போ கேட்ட அப்படிங்கிறது நாட் அ கம்ப்ளீட்டட் வேர்ட். கம்ப்ளீட்டான வேர்டு கிடையாது, ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தையை போட்டே ஆகணும். அது என்ன வார்த்தை போடுவீங்க? கேட்ட மாணவன், கேட்ட அப்பா, கேட்ட நாய், இதை மாதிரி ஏதோ ஒரு பெயரை போட்டால்தான் அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், ரைட்? அப்போ இங்கே பெயர் எஞ்சி இருப்பதால், ரைட்? எஞ்சினா பேலன்ஸ். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் இல்லையா, எச்சம்னா என்னன்ட்டு. எச்சம்னா பேலன்ஸ். ஏதோ ஒரு வேர்ட் பேலன்ஸ் இருக்குது, அது நேமாக இருந்தால், பெயராக இருந்தால் பெயரெச்ச விகுதி. அடுத்தது பாருங்கள், கேட்டு ஊல முடியும், இட்டு ப்ளஸ் டூ. இந்த கேட்டு படித்தான், கேட்டு முடித்தான், இதெல்லாமே என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஸோ ஒரு வினை. வினை மிச்சமாக இருக்கிறதுனால வினை எச்சம் விகுதி. ஓகே, அடுத்தது பாருங்கள், கேட்டேன், இட்டு ப்ளஸ் ஏன்னு பிரிப்போம். ஆக்சுவலாக ஏன்னா என்ன நம்ம மண்டக்காயாமல்
கேட்டேங்கிற வேர்டை மத்தியமே யோசிப்போம். கேட்டேன் யார்? நான். அந்த வேர்டை பார்த்தா என்ன தோணுது? கேட்டேன் யார்? நான். நானுங்கிறது சிங்குலர். அப்போது நான் அப்படிங்கிறது தன்மை. இடம் படிச்சிருப்போம் இல்லையா? தன்மை முன்னிலை படர்க்கை. நான் சிங்குலர் இஸ் தன்மை ஒருமை. நான் பன்மை, அதான் கேட்டோம் அப்படின்னா நானும் என் கூட இன்னும் நிறையா பேரும். அப்படி பண்ணும்போது அது ஒருமை, தட் இஸ் தன்மை ப்ளூரல், தன்மை பன்மை, ரைட்? அப்போ இந்த இடத்துல கேட்டேன் அப்படிங்கிறது நான் ஒருத்தி தான். இப்போ நான் ஒருத்தின்னும் போது ஏனுங்கிறது என்னன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஏன்னா இதுலேயும் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். அடுத்தது பாருங்கள், கேட்டாய். அது மாதிரி வேர்டாக தான் பார்க்கணும், பிரிச்சுட்டு பார்த்தா நம்ம குழம்போம். ஓகே, ஸோ கேட்டாய்ங்கிறது யாரை பார்த்து சொல்கிறோம்? முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம் கேட்டாய், ரைட்? அப்போ அந்த கேட்டாய்னா முன்னாடி இருக்கிற ஒருத்தர். அப்போ முன்னிலை, முன்னாடி நிற்கிறது முன்னிலை ஒருமை, ரைட்? சிங்குலர். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி, ரைட்? அடுத்தது கேட்டோம். நானும் ஏன் கூட இன்னும் நிறையா பேரோ இல்லை என்னோட 2 பேரோ சேர்ந்தது தான் ஓம், கேட்டோம், ரைட்? ஸோ கேட்டோம்னும் போது நான் தன்மை, ஓம் எல்லாரும் சேர்ந்து ப்ளூரல். ஸோ தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வேர்டுங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேட்டீர் ஈர். கேட்டீர் ஈருன்னு பார்த்தா ஒன்றும் புரியாது. ஆனால் கேட்டீர்னா முன்னாடி இருக்கிற நிறையா பேர், 2 and above. அப்போது முன்னாடி இருக்கிறது முன்னிலை, நிறையா பேர் 2 and more is பன்மை. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. புரியுதா இப்போ? ஸோ இப்போ நான் ஒரே ஒரு வேர்டு எடுத்தேன், ஒரே ஒரு ஆக்ஷன் வேர்ட், அதை பலவிதமாக பிரித்து உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த விகுதிக்கான வரிசைகளை முழுசாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் காலம் சைடு போகலாம், சரியா? இந்த மெத்தடில் நீங்கள் அடுத்த வேர்டு ஆல்ரெடி முன்னாடி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வேர்டு போன வீடியோவில் கொடுத்த வேர்டில் நீங்கள் அடுத்தது இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.